அந்தமான் அப்படின்ன உடனே ஸ்கூபா டைவிங், அதுவும் ஷோர் டைவிங் கிடையாது, போட் டைவிங் பண்ணியே தீர்றது அப்படின்ற முடிவோட தான் களத்தில் இறங்கணும். இந்த வயசில் இதெல்லாம் ட்ரை பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், ஹெல்த்தியாக இருந்தால் எதை வேணால் பண்ணலாம் அப்படின்ற தைரியத்தோட தான் களத்தில் இறங்கினேன். சிரிச்ச மாதிரியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடலில் குதிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டேன். அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கட்டிட்டு கடலை தள்ளி விட்டான் பாருங்க. அள்ளி விட்டுரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு பெருசாக பயமாக தெரியல, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கடலுக்குள்ளே போக போக அந்த மீன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணில் படப்பட என்னடா உலகம் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பீஸ்ஃபுல்லான இடம், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், கலர் கலராக அழகழகாக பெருசு பெருசாக கூட்டம் கூட்டமாக நம்மளை சுற்றி மீன்கள் இருக்கிறத பார்க்கல இத்தனை வருஷம் இந்த உலகத்தை ஏன்டா மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் மனசில் ரொம்ப வந்துருச்சு. உங்களால் இதெல்லாம் முடியாது, இந்த வயசுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணணுமா அப்படின்லாம் யாருன்னா சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் காதுலேயே வாங்காதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இதுக்கு மெயினாக மைண்ட் செட் தான். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி குதிச்சு பாருங்களேன், வாழ்க்கையை தரவாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. இந்த ஸ்கூபா டைமிங்கில் நம்ம கூட ஒரு டைவர், ஒரு ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஒரு போட்மேன் வருவாங்க. கடலில் போனதுக்கப்புறம் உங்களால் முடியல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைகையில் சொன்னீங்கன்னா உங்களை உடனே மேலே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் நான் அப்படி ஒரு வாட்டி கூட சொல்லவே இல்லை. பிகாஸ் ஐ thoroughly enjoyed each and every moment. 40 minutes ஆமாம், இன்னொரு 20 minutes கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல இதை ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கையை முழுசாக அனுபவித்தோம் அப்படின்ற வெற்றியோடு இருக்கு. சூப்பராக முடிச்சுட்டு சூப்பர் டைவிங் செம்மையாக இருந்துச்சு. ட்ரைனிங் பண்ணும்போது பயம், உள்ளே போனோன்னா பயமே இல்லை. அப்படியே நம்மள அறியாமையே வந்துட்டு ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி வந்துட்டு பெஸ்ட்டு. இவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போன டைவர் பிலால். நல்லா பண்ணிங்க மேம்னு பாராட்டினார் வேற.